விராட் கோலி பாகிஸ்தான் வந்தா இந்தியாவே மறந்துடுவாரு அப்படின்னு பாகிஸ்தான் முன்னாள் வீரர் சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காரு. ருத்ராஜ் கேட்வாலை அணிக்குள்ள கொண்டு வந்துட்டு சுபம் கில்லை நீக்கிற ஐடியால இருக்காங்களாம். எதனால இந்த முடிவை பண்ண போறாங்க, இந்திய அணியில கேகேஆர் வீரர்கள் எப்படி இடம்பெற போறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்தியனுடைய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் வந்ததுக்கு பிறகு அணியில பல அதிரடி மாற்றங்கள் பண்ண போறதா தகவல் வெளியானுச்சு. அதன்படி T20 ODI டெஸ்ட்டுக்குன்னு தனித்தனி அணியை பிரிக்க போறதாகவும் தகவல் வெளியானுச்சு. இந்த நிலையில இந்த வருடம் கேகேஆர் அணிக்காக சிறப்பாக விளையாண்ட 3 கேகேஆர் வீரர்கள் இந்திய அணியில அடுத்து நடக்க போற ஸ்ரீலங்காக்கு எதிரான தொடரில் விளையாட போறாங்களாம். அதுல ஸ்ரேயஸ் ஐயர் இந்திய ஓடிஐ அணியில முக்கிய பேட்ஸ்மேனா களமிறங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் ஓடிஐ வேர்ல்டு கப்ல சூப்பரா விளையாண்டார். அதன் பிறகு இன்ஜுரி ஏற்பட்டு அணியில இடம்பெற முடியாமல் போனுச்சு. ஸோ தற்போது மீண்டும் கம்பேக் ஆயிருக்கார். இதனால அவர் ஓடிஐ அணியில துணை கேப்டனா கூட இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்ததான் T20ல ராணாவை கம்பீரர்கள் களமிறக்க போறாங்களாம். ராணா போன்ற ஒரு பவுலரை இந்திய அணி தேடிட்டு இருக்காங்க. இதனால ஸ்ரீலங்காக்கு எதிரான T20 சீரியஸில் ராணா முக்கிய பவுலராக ஸ்குவாடில் இடம்பெற போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதே போல் நரேன் போன்ற ஸ்பின் பவுலர்களை கம்பீருக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்போது நரேன் போலவே ஆக்ஷனில் தமிழ்நாட்டை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி கடந்த 3 வருஷமாக IPL கலக்கிட்டு இருக்கிறதுனால அரசியல் காரணமாக அவருக்கு அணியில் இடம் கிடைக்காம போனதுனால கம்பீரர்கள் உள்ளே வந்ததுனால அவர் ஸ்ரீலங்காக்கு எதிரான T20 சீரியஸில் ஸ்குவாடில் மெயின் ஸ்பின் பவுலராக விளையாட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா பார்க்கப்படுது. ஸோ கௌதம் கம்பீர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த 3 கேகேஆர் வீரர்கள் அடுத்து நடக்க போகிற ஸ்ரீலங்காக்கு எதிரான T20 ODI ஸ்குவாடில் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. ஸோ அடுத்த வருடம் பாகிஸ்தானில் சாம்பியன் டிராஃபி தொடர் நடக்க போது இதில் இந்திய அணி பங்கேற்க முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இதனால் இந்தியா விளையாடுற அனைத்து போட்டிகளையும் துபாய், ஸ்ரீலங்கா நடக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில் பாகிஸ்தான் வீரர் ஷாகித் அஃப்ரிடி விராட் கோலி மட்டும் பாகிஸ்தான் வந்தால் இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விராட் கோலி மட்டும் பாகிஸ்தான் வந்து கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டா இந்தியாவை மறந்துடுவார். அந்தளவுக்கு விராட் கோலிக்கு பாகிஸ்தானில் நிறைய விராட் கோலி ரசிகர்கள் இருக்காங்க. இங்கு அவரை வந்தால் கண்டிப்பாக பாகிஸ்தான் ரசிகர்கள் அவரை கொண்டாடி தீர்த்துருவாங்க. இந்திய ரசிகர்களையே மறந்துடுவார். அந்தளவுக்கு பாகிஸ்தானில் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. இதனால இந்திய அணி மற்றும் விராட் கோலி பாகிஸ்தானில் வந்து விளையாட அந்த தருணத்தை பார்க்க நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக விளையாடணும், BCCI இது குறித்து பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஷாகித் அஃப்ரிடி சொல்லியிருக்காரு. ஆனால் விராட் கோலி பாகிஸ்தானில் போய் விளாட்றதும் இந்தியா பாகிஸ்தானில் போய் விளாட்றதும் தற்போது கேள்விக்குறி தான். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். ஸோ இந்திய அணி ஸ்ரீலங்காக்கு எதிராக அடுத்தபடியாக T20 ODI சீரியஸ் விளையாட போகிறாங்க. இதில் இந்திய அணியோடைய T20 ஸ்குவாடில் ருத்ராஜ் கேட்வார் முதன்மை ஓப்பனிங் வீரராக களமிறக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. சுபம் கில் கடந்த 5 T20 மேட்சாக சொதப்பிட்டு இருக்கார். அப்படி இருந்தும் அவருக்கு கேப்டன் பதவியை கொடுத்து அழகு பார்த்துருக்காங்க. ஆனால் ஜிம்பாப்வேக்கு எதிரான சீரியஸில் கடைசியாக நடந்த மேட்ச்சில் மட்டும் 49 பாலுக்கு 66 ரன் அடித்தார். மற்றபடி அவர் T20ல பெரிய ரெக்கார்ட் வைக்கல. ஆனால் ருத்ராஜ் கேட்வார் கடைசியாக நடந்த 7 சர்வதேச T20 மேட்சில் 350 ரன் அடித்து தற்போது தரவரிசை பட்டியலில் 7வது இடமும் பிடிச்சி சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கார். இதனால ஸ்ரீலங்காக்கு எதிரான தொடரில் இல்லை கலட்டி விட்டுட்டு ருத்ராஜ் கேட்வார் SG ஜோசல் தொடக்க ஆட்டக்காரராக ஸ்குவாடில் விளையாட போகிறதும் பேக்கப் வீரராக அபிஷேக் சர்மா இருக்க போகிறதும் இதனால சுபம் கில் T20 ஸ்குவாடில் இடம்பெற மாட்டார், ODI ஸ்குவாடில் மட்டும்தான் இடம்பெறுவார் அப்படிங்கிற பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. இது என்னடா இந்திய அணியோடைய அடுத்த கோலிக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ருத்ராஜ் கேட்வால் T20 அணியில் ஸ்குவாடில் கண்டிப்பாக இணையணுமா, கில்லை கலட்டி விடணுமா? விராட் கோலி பாகிஸ்தான் போனால் இந்தியாவை விட அவருக்கு பெரிய கௌரவம் கிடைக்கும், அங்கே அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்கன்னு அஃப்ரிடி சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சாம்பியன் டிராஃபி விளையாட இந்திய அணி பாகிஸ்தான் கண்டிப்பாக போகணுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.